வணக்கம். இன்னைக்கு நம்ம 4 ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபீஸ் பற்றி பார்க்கலாம். என்னென்ன ஸ்வீட் அப்படின்னா 3 வகையான இனிப்பு பொங்கல், ஒரு வகையான கேசரி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 4மே நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி பொங்கல். அது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்து நல்லா 2-3 டைம் கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக நல்லா குருணைகளாக அரைச்சிக்கணும். நீங்கள் 1 கப் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்துருந்தீங்கன்னா 1.25லேருந்து 1.5 கப் அளவுக்கு இந்த குருணைகள் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரிசியை ஊற வச்சு பயன்படுத்திக்கலாம். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துட்டு தீயை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பாசிப்பருப்பு வந்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதை கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் அந்த பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த கழுவி வச்சிருக்க பாசிப்பருப்பு அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தீயை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். அது நல்லா மசிய வெந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கவுனி அரிசி குருணைக்கு 4 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை அந்த வெந்த பாசிப்பருப்பு கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு 1 கப் அளவுக்கு அந்த கவுனி அரிசி குருணையை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அது தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா வெந்து வந்துடும். நடுவில் வந்து மறக்காமல் கிளறி விட்டுட்டே வாங்க. அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு அந்த கவுனி அரிசி குருணைக்கு 2 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஏலக்காயை சேர்த்துக்கலாம். நான் 4 ஏலக்காயை வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏலக்காய் தேவைப்படுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். அது நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். அது நல்லா திக்காகி வெந்து வந்துடும். அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்வளவு சுவையாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திணை பொங்கல். நம்ம கவுனி அரிசி பொங்கல் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தான் இருக்கும். அதுக்கு 1 கப்பு திணையை எடுத்து நல்லா 2-3 டைம் கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் 2-3 டைம் நல்லா கழுவிட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துட்டு தீயை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த பாசிப்பருப்பு நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதை கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் அந்த பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க பாசிப்பருப்பு அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தீயை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ அந்த பாசிப்பருப்பு நல்லா மசிய வெந்ததுக்கப்புறம் அதில் 4 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க அந்த 1 கப்பு தண்ணியை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தீயை குறைச்சி வச்சிடலாம். இப்போ அது நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா வெந்து வந்துடும். நடுவில் வந்து கலந்து விட்டுட்டே வாங்க. அதுக்கப்புறம் அது நல்லா உறிஞ்சி திக்காகி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணிக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் சரியா இருக்கும். அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காயை சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன். அதையும் இதை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுலாம். அது நல்லா திக்காகி வெந்து வந்துடும். அடுத்து நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை அதையும் இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். அது நல்லா திக்காகி நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் தீயை ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு சுவையாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவா கேசரி. அது செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரி வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலர் வரணும், திராட்சை நல்லா உப்பி வரணும். ரெண்டும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவையை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதில் 3 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காயை சேர்த்துக்கலாம். நான் 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன்.
அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேக விட்டுடலாம். அது நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சு சாஃப்டாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்து அதையும் கலந்து விட்டுட்டு நல்லா வேக விட்டுடலாம். அது ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம முன்னாடியே வறுத்து வச்ச முந்திரி திராட்சை அதையும் இப்போ இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா வேக விட்டுடலாம். அது 2லேருந்து 3 நிமிஷத்தில் நல்லா திக்காகி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் தீயை அணைச்சிட்டு சுட சுட சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரகு தேங்காய் பால் பொங்கல். அது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு வரகு எடுத்து 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் 2-3 டைம் கழுவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வரகுக்கு 4 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம கழுவி வச்சிருக்க அந்த 1 கப் வரகை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காயை தட்டியோ பொடி செஞ்சோ சேர்த்துக்கலாம். நான் 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேக விட்டுடலாம். அது தண்ணியெல்லாம் உறிஞ்சு நல்லா திக்காக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் 1 கப் வரகுக்கு 1 கப் அளவுக்கு கல்கண்டு சரியாக இருக்கும். அதையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இப்போ அதை அந்த பொங்கல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அதை வேக விட்டுடலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்து நெய்யில் வறுத்த குட்டி குட்டி தேங்காய் பீசஸையும் இப்போ அந்த பொங்கல் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும். தீயை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியும் சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இருந்தாலும் நான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் சூப்பராக இருக்கும். அது செய்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நான் 2 பூம்பழம் எடுத்திருக்கேன். பூம்பழம் இல்லைனாலும் ரஸ்தாளி பழமும் இதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ பழத்தை எடுத்துட்டு கையாலே நல்லா மசிச்சு விட்டுடலாம். அடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ இதை அந்த தேங்காய் பால் பொங்கலோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வாழைப்பழ பஞ்சாமிர்தம் இந்த பொங்கலுக்கு மட்டும் இல்லை, நம்ம முன்னாடி பார்த்த எல்லா வகையான இனிப்பு பொங்கல் கூடயும் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.